Hi, welcome to the channel. So, in 12th Max exercise 1.7 third sum by using Gaussian elimination method, balance the chemical reaction. So, இங்க 2 carbons இருக்கீங்க 1 carbon இருக்கு. அப்ப ரெண்டு சைடு என்ன பண்ணனும் பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. இங்கேயும் 2 தான் இங்கேயும் 2 தான் இருக்கு. சோ அதுவே என்ன பண்ண சொல்றாங்க பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. சோ அதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா Gaussian elimination method யூஸ் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அதுக்காக இந்த ஈக்குவேஷன்ல இங்க x1 இங்க x2 இங்க x3 இங்க x4 என்ன பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ x1 x2 x3 என்ன பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு அப்புறம் இந்த சைடு அந்த சைடு என்ன பண்றேன் ஈக்குவேட் பண்ண போறேன். சோ எதை கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆட்டம் என்ன பண்றேன் ஈக்குவல் பண்ண போறோம். சோ ஈக்குவேட்டிங் carbon hydrogen oxygen atom on both sides with x1 x2 x3 x4 right. So x1 x2 x3 x4 வச்சு தான் நம்ம ஈக்குவேட் பண்றோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் x1 எடுங்க கார்பன் எடுங்க. சோ இப்போ இங்க எத்தனை கார்பன் இருக்கு ரெண்டு கார்பன். சோ இப்போ என்ன பண்றோம் 2x1 எடுத்துக்கிறேன் ரைட்டா. சோ 2x1. சோ நெக்ஸ்ட் கார்பன் தனித்தனியா ஈக்குவேட் பண்ண போறோம். கார்பன் தனியா ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா என்ன பண்றோம் ஈக்குவேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கார்பன் மட்டும் எடுங்க. சோ இங்க என்ன இருக்கு 0 இருக்கு. சோ x3 லயும் 0 இருக்கு. சோ x4 என்ன இருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சோ என்ன வேல்யூ இருக்கு இங்க ஒரு கார்பன் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம் equal to x4 ரைட்டா. சோ இது LKT சைடு இது RKT சைடு. சோ அப்ப என்ன பண்றேன் இந்த x4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுறோம். அப்ப என்ன ஆயிடும் பாருங்க. சோ 2x1 minus x4 is equal to 0. சோ என்ன பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன் 1 வைங்க ரைட். சோ அப்ப என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துறோம். சோ நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுங்க. சோ ஹைட்ரஜன் எடுத்தா இங்க என்ன இருக்கு 6 ஹைட்ரஜன் இருக்கு. சோ x1 ஓட மல்டிபிள் பண்ணிங்க. 6x1 is equal 6x1. சோ இங்க என்ன இருக்கு 0 இருக்கு. சோ அப்ப என்ன பண்றோம் தேவையில்லை. சோ is equal to சோ இங்க ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. சோ 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 2x3. சோ இங்க என்ன இருக்கு ஹைட்ரஜன் இல்ல. சோ அப்ப என்ன பண்ணுங்க 0. சோ தேவையில்லை. அப்ப இதெல்லாம் பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணா சோ இந்த வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. அப்ப என்ன இருக்கும் பாருங்க 6x1 minus 2x3 is equal to 0. சோ ரெண்டுத்துல என்னவா இருக்கு 2 காமனா அதனால நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிங்க. சோ 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 3x1 minus x3 is equal to 0 right. சோ இத ஈக்குவேஷன் 2 ஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன். சோ இங்க ஆக்சிஜன் இல்ல. சோ இங்க வந்து என்ன இருக்கு 2 இருக்கு. அப்ப 2x2. சோ 2 ஆல நம்ம x2 மல்டிபிள் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த சைடு எதுவும் இல்ல. சோ r தி சைடு அப்ப is equal to சோ இங்க என்ன இருக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்ப x3. சோ இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 2 இருக்கு. அப்ப 2 plus 2x4 ரைட். சோ என்ன பண்ணீங்க இது LKT சைடு போடுறாங்க. அப்ப என்ன ஆயிடும் பாருங்க 2x2 இந்த சைடு வந்தா minus x3. சோ minus 2x4 is equal to 0. சோ the equation 3 னு வெச்சுக்கங்க ரைட்டா. சோ என்ன பண்ணிருக்கோம் மூணு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இத வச்சு என்ன பண்றோம் ஒரு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றோம். சோ எப்படினா x1 ஓட கோஎஃபிஷியன்ட் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் x3 ஓட கோஎஃபிஷியன்ட் x4 ஓட கோஎஃபிஷியன்ட் and also RHS வேல்யூ ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 2. சோ அடுத்து x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 0. சோ x3 க்கு 0. சோ x4 க்கு மட்டும் -1 RHS க்கு 0. சோ இங்க வந்தோம்னா x1 க்கு 3. சோ x2 க்கு 0. சோ x3 க்கு -1. சோ x4 க்கு 0. சோ இங்கேயும் 0. சோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வாங்க x1 க்கு என்னவா இருக்கு 0 வா இருக்கு. சோ x2 க்கு 2 இருக்கு. சோ x3 க்கு என்ன இருக்கு -1. சோ x4 க்கு -2. சோ இங்க என்ன இருக்கு 0. சோ இத A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. இத O மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க ரைட்டா. சோ அப்ப என்ன பண்றோம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் சேர்த்து ஒரு நேம் கொடுக்கலாம். சோ A bar O அப்படின்னு ஒரு நேம் கொடுக்கிறேன் ரைட். ஸோ இது என்ன பண்ணலாம்
இது R1 R2 இது R3 மேட்ரிக்ஸ் ரைட்டா. ஸோ இப்போ இதோட ரேங்க் என்னன்னு பாருங்க. ஸோ ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இங்கே 3. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ R2வையும் R3 என்ன பண்ணிக்கிறோம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே 0 இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறோம் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. R2 இன்டர்சேஞ்ச் R3 ரைட். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ A bar O is equal to, so ஒன்றுல சேஞ்ச் இல்லை. அப்போ 2 0 0 minus 1 0. ஸோ இந்த வேல்யூ தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பண்ண என்ன வரும் இங்கே 0, இங்கே 2, இங்கே -1, இங்கே -2, இங்கே 0. ஸோ R2 R3 சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இங்கே 3, இங்கே 0 -1 0 0 ரைட். ஸோ இது R1, இது R2, இது R3. ஸோ இப்போ இந்த பார்ட்டை 0 பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட் ஆல்ரெடி 0வாக இருக்கும். அப்போ இந்த பார்ட்டை மட்டும் 0 பண்ணுங்க. ஸோ எதை வச்சு பண்ண போகிறோம், ஸோ இதை வச்சு பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணால் ரெண்டு நம்பரையும் சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கங்க. அப்போ R3 implies 2R3 minus 3R1 ரைட்டா. ஸோ இப்போ அதான் போட போகிறோம். ஸோ எழுதுங்க இங்கே. ஸோ R3, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் 2R3 is equal to, ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 2 into 3 6, அப்போ 2 into 0 0, 2 into -1 -2, ஸோ 2 into 0 0, 2 into 0 0. ஸோ நெக்ஸ்ட்டு 3R1. ஸோ 3R1 implies, ஸோ 3ஆல் என்ன பண்ணணும் R1 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 2 into 3 6, 2 into 0 0, so 2 into 0 3 into 0 0, 3 into -1 -3, so 3 into 0 0. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் சப்ட்ராக்ட் தான் பண்ணுறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்க சைனை சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இங்கே மைனஸ் இங்கெல்லாம் தேவையில்லை. ஸோ இங்கே மட்டும் ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ எதில் எழுத போகிறோம் R3ல. ஸோ அப்போ இங்கே 0, இங்கேயும் 0, ஸோ இங்கே -2, இங்கே +3, இங்கே 0 கிடைக்கும் ரைட். ஸோ இப்போ எடுத்து எழுதுங்க இந்த வேல்யூவை. ஸோ A bar 0 is equal to, so R1ல சேஞ்ச் இல்லை. ஸோ 2 0 0 -1 0. ஸோ R2லையும் சேஞ்ச் இல்லை. 0 2 -1 -2 0. ஸோ R3ல சேஞ்ச் இருக்குன்னா இருக்கு. இங்கே 0, இங்கே 0, இங்கே -2, இங்கே 3, இங்கே 0. ஸோ இது R1 R2, இது R3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை 0 பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டை 0 பண்ணுறதுக்கு ஸோ ஆல்ரெடி 0வாக தான் இருக்குது, அதனால தேவையில்லை. ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க யூஸ் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ காசியன் எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஈக்குவேஷனை மேக் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு R1 R2 R3 வச்சு என்ன பண்ணுவோம் ஒரு ஈக்குவேஷனை மேக் பண்ணுவோம். ஸோ இது x1ஓட கோவிஷன், இது x2ஓட கோவிஷன், இது x3ஓட கோவிஷன், இது x4ஓட கோவிஷன். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணுறோம் ஒரு ஈக்குவேஷனை மேக் பண்ண போகிறோம். ஸோ 3 ஈக்குவேஷன் கிடைக்கும் போகுது நமக்கு. அப்போ இங்கே பண்ணால் 2x1 கிடைக்கும் ரைட். ஸோ இங்கே 2x1, ஸோ இங்கே 0, இங்கே 0. ஸோ x4ல இருக்கணும் -x4 is equal to 0 ரைட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்தால் x1க்கு 0, ஸோ x2க்கு வேல்யூ இருக்கப்போ 2x2, ஸோ x3க்கு இருக்கு -x3, ஸோ x4க்கு இருக்கு -2x4 is equal to 0. ஸோ ஈக்குவேஷன் 1 வைங்க, இந்த 2 வைங்க. ஸோ இங்கே 3. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வந்தால் இங்கே x1 x2 0வாக இருக்கும். ஸோ x3க்கு மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ -2x3 plus 3x4 is equal to 0 ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் x4க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். ஸோ என்ன வேல்யூ எடுக்கிறேன், ஸோ x4 is equal to t எடுக்கிறேன். ஸோ x4 is equal to t எடுக்கிறேன். ஸோ எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இன் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ 2x1, ஸோ x4 பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் t சப்ஸ்டிட் பண்ணுறோம். -t is equal to 0 எடுங்க ரைட்டா. ஸோ x1 மட்டும் இங்கே வைங்க. ஸோ 2x1 is equal to t அது பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ x1 is equal to t by
2 எடுக்கலாம் ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் x4 பதிலாக t சப்ஸ்டிட் பண்ணுங்க ஸோ x4 is equal to t in equation 3 ல சப்ஸ்டிட் பண்ணுங்க ஸோ 3 ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க ஸோ minus 2x3 plus 3t is equal to 0 ரைட்டா ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த வேலையை அந்த சைடு கொண்டு போங்க என்ன ஆகிடும் minus 2x3 is equal to minus 3t ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ x3 is equal to 3/2 கிடைக்குமா ஸோ 3 கிடைச்சிருச்சு x1 தெரிஞ்சிருச்சு ஸோ இதில் என்ன பண்ணுங்க ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்போ ஈக்குவேஷன் ஸோ x4 is equal to t so x3 is equal to 3t/2 in equation 2 right so சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2x2 minus so 3t/2 so minus 2t is equal to 0 right so என்ன பண்ணலாம் so LCM எடுக்கலாம் so LCM எடுத்தா என்ன கிடைக்குங்க 4t கிடைக்குமா so அப்ப 2x2 so minus 3t minus 4t divided by 2 is equal to 0 so இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 2x2 so சிம்பிளை பண்ணா minus 7t divided by 2 is equal to 0 so next x2 மட்டும் இங்க வச்சுக்கங்க so மத்தவங்க அந்த சைடு கொண்டு போங்க அப்ப x 2x2 is equal to so minus ஆன்சர் பண்ணா பிளஸ் ஆயிடும் so 7t divided by 2 so இந்த 2 அந்த சைடு வந்தா ஆயிடும் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் அப்ப x2 is equal to 7t divided by 4 right so என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் x1 கண்டுபிடிச்சிட்டோம் x3 கண்டுபிடிச்சிட்டோம் x2 கண்டுபிடிச்சிட்டோம் so இப்போ என்ன பண்ண போறோம் some values t பதிலா some values கொடுத்து என்ன பண்றேன் வேல்யூவை ஃபைண்ட் x1 x2 x3 வேல்யூ எல்லாம் பண்றேன் எடுத்து எழுதுறேன் so x1 x2 x3 x4 வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்றேன் எடுத்து எழுதுறேன் so x1 ஓட வேல்யூ என்னது t/2 so x1 ஓட வேல்யூ என்னது t/2 so x2 ஓட வேல்யூ என்னது 7t/4 so x3 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3t/2 so x4 ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துறோம் t ன்னு எடுத்துறோம் ரைட் so இப்போ என்ன பண்ண போறோம் so இங்க டினாமினேட்டரை செக் பண்ணுங்க so எல்லாத்தையும் என்ன இருக்கு so 4 காமன் so LCM எடுத்தா என்னது 4 so என்ன பண்றேன் t க்கு பதிலா ஒரு 4 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க so t க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றீங்க so t is equal to 4 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்ப என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க x1 is equal to so இங்க 4 ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 4/2 is equal to 2 so next x2 க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க so x2 க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணா x2 ல 4 க்கு பதிலா சப்ஸ்டிட் x2 வேல்யூ இல்லையா so 4 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க 7 into 4 divided by 4 அப்ப என்ன ஆகும் 4 4 கேன்சல் ஆனா அப்ப 7 கிடைக்கும் so next x3 is equal to so இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் நமக்கு 3 into 4 divided by 2 so இங்க கேன்சல் பண்ணா இங்க 2 கிடைக்கும் அப்ப 3 into 2 6 so next x4 is equal to நம்ம என்ன எடுத்துறோம் t எடுத்துறோம் so t க்கு பதிலா என்ன வேல்யூ 4 ரைட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிருங்க ரைட் so சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன x1 x2 வேல்யூ வேணும்னாலும் சப்ஸ்டிட் பண்ண போறோம் so x1 க்கு என்னது 2 so இங்க 2 ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்ப 2c2h6 plus so x2 பதிலா 7 so 7o2 so implies so என்ன இருக்குது இங்க x3 க்கு பதிலா 6 so 6h2o plus so x4 க்கு பதிலா 4co2 so அவ்வளவுதான் sum